இறை இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, தவக்காலத்தின் 4ஆம் நாளாகிய இன்று தீமையான எண்ணம் கொண்ட பாவிகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை அல்ல, மாறாக அவர்களும் மனம் திரும்பி நிறைவாழ்வை பெறுவதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைமகன் இயேசு இப்புவியில் மனித உருவெடுத்து பிறந்து பாவிகளின் மீட்புக்காக பாடுபடுகிறார் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் வழியாக வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆமேன். இறை இயேசுவில் அன்பான இறைமக்களே, இறைமகன் இயேசு தான் தேர்ந்து கொண்ட பணிவாழ்வு எத்தகைய மனிதர்களுக்கானது, எத்தகையோரை எடுத்துச் செல்ல அது பயன்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் மூலமாக நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். நேர்மையாளர்களுக்கல்ல, மாறாக பாவிகள் மீட்படையவே தன்னுடைய பணிவாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து பாவிகளின் மீட்புக்காகவே சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிர் விட்டவர் நம் இறைமகன். ஏசாயா இறைவாக்கினர் மறைநூலிலே கூறியுள்ளது போல, நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொண்டு பிறர் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட்டு எளியோர் வலிமையடைய செய்யக்கூடிய வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோமானால் இறைவனின் ஒளி நம்முள் என்றும் நிலைத்திருக்கும். அத்தகைய நிலையான ஒளி நம் வாழ்வில் புகுந்து வரும்பொழுது நம்முடைய துன்பங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கையானது வீறு நடை போட்டு செல்லும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நம் அனைவருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் மனம் திரும்ப நம்முடைய பாவ வாழ்வை விட்டு விலகிச் செல்ல அழைப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. நாம் அதை உணர்ந்து கொண்டு எந்த அளவுக்கு அந்த அழைப்பை ஒரு மாபெரும் வாய்ப்பாக கருதி பின்பற்றி இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுகின்ற ஒரு பணியை செய்தோமானால் நிறைவான வாழ்வு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலைத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. வரி தண்டுபவராக இருந்த லேவி இறைமகன் இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தைக்காக அவரை பின்பற்றி சென்று தன்னுடைய பாவ வாழ்க்கையை, அநீத வரி தண்டும் வாழ்க்கையை விட்டுவிட்டு இறையாட்சியையும் பிறர் நலனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வையும் வாழ்வதற்காக தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதை நினைக்கும் பொழுது நாமும் நமது வாழ்வில் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய அனைத்து நிகழ்கால செயல்களையும் மாற்றிவிட்டு இறைமகன் இயேசுவுக்கும் இறையாட்சிக்கும் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அப்படியான ஒரு தன்னலம் துறந்த வாழ்வு வாழ இறைமகன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாமும் இறை வார்த்தைகளை வாழ்வாக மாற்றக்கூடிய செயல்களை செய்வோம் என்ற உறுதியேற்போம். ஆமேன். இறைமகன் இயேசுவின் நிறைவான அன்பும் ஆசீரும் நம் அனைவரது உள்ளங்களிலும்
இல்லங்களிலும் இன்றும் என்றும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.